ஹலோ, வெல்கம் டு வின் சேனல். சின்ன பிள்ளைகளா, இன்னைக்கு எல்லாருக்கும் லீவ் விட்டுருப்பாங்க. இன்னைக்கு லீவில் ஒரு பிரயோஜனமாக ஒரு கதை ஒன்று நம்ம கேட்போமா? அடர்ந்த காடு, அங்கே சிங்கம், கரடி, ஓநாய், நரின்னு எல்லாமே குடும்பம் குடும்பமாக வாழ்ந்து வந்தது. நரி ஒன்று தாகத்தால் தவிச்சது. எங்குமே தண்ணி கிடைக்கல. என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தது. தண்ணியை தேடி தூரத்தில் ஒரு கிணறு இருக்கிறத பார்த்து ஓடி போச்சான். கிணற்றின் அருகே சென்றது. கிணற்றில் கயிற்றின் ஒரு முனையில் வாளி ஒன்று தொங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு நரி அந்த வாளியில் ஏறி அமர்ந்து கொண்டது. உடனே வாளி விற்றென்று கிணற்றின் உள்ளே சென்றது. வயிறு நிறைய நரி தண்ணீரை குடித்தது. தாகம் தணிந்த பின் மேலே எட்டி பார்த்தது. எப்படி வெளியே போவது என்று யோசிக்க தொடங்கியது. மேலே இருந்து யாராவது கயிற்றை இழுத்தால் தானே நாம் மேலே செல்ல முடியும். என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. நரிக்கு பயம் வந்துடுச்சு. ரொம்ப நேரம் ஆயும் யாருமே வரல. என்ன செய்யறதுன்னு ரொம்ப இதாக யோசிச்சுக்கிட்டே இருந்தது. அந்த நேரம் பார்த்து கிணற்றின் அருகே ஓநாய் ஒன்று வந்தது. கிணற்றின் உள்ளே எட்டி பார்த்தது. அங்கு நரி இருப்பதை கண்டது. அடடா, நரியா, உள்ளே என்ன செய்கிறாய் என்று கேட்டது. நரியோ, நான் இப்போது சொர்க்கத்தில் இருக்கிறேன். என்ன அருமையான இடம் தெரியுமா? இங்கு மீன், கோழி, ஆடு எல்லாம் தருகிறார்கள் என்றது நரி. ஓநாய் சற்றும் யோசிக்காமல் கயிற்றின் மறுமுனையில் கட்டப்பட்டிருந்த வாளிக்குள் குதித்தது. அந்த வாளி சரசரவென்று கிணற்றின் உள்ளே போயிற்று. அப்போது நரி அமர்ந்திருந்த வாளி மேலே வந்தது. நரி மேலே வரும்போது பாதி வழியில் ஓநாயை பார்த்து, நான் இப்போது சொர்க்கத்திற்கும் மேலான இடத்திற்கு போய்கொண்டிருக்கிறேன் என்று கூறிக்கொண்டே மேலே சென்றது. மேலே வந்ததும் கிணற்றின் சுவரின் மீது தாவி குதித்து தப்பி ஓடியது நரி. ஓநாய் இப்போது அந்த கிணற்றிற்குள் மாட்டிக்கொண்டது. பிள்ளைகளா, பாட்டி சொன்ன கதை நல்லா இருக்கா? இந்த கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம பல முறை யோசிக்கிறோம். யார் சொன்னாலும் அவங்க பேச்சை கேட்டு நம்ம எந்த செயலையும் செய்யக்கூடாது. நம்ம மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அது கரெக்டாக தப்பான்னு யோசித்து தான் அந்த காரியத்தை நம்ம செய்யணும். சரியா? பிள்ளைகளா, இந்த பாட்டி சொன்ன கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.